தாத்திர மகள் ரோட்ல இது 10 நாளா நாங்க ரோட்ல இருந்தோம். எங்களை வழக்கு எல்லாரையும் கொடுத்தீங்க, சேர்மாரையும் கொடுத்தீங்க, கடை உள்ளவனையும் கொடுத்தீங்க, வாடிக்காரனையும் கொடுத்தீங்க, ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாங்களே கொடுத்தீங்க. இந்த அனாதைகளுக்கு ஒரு அண்டன்று சொல்லி செய்யற அனாதைகளுக்கு யாரும் கொடுக்கல. எங்களோட மனசு மிச்சம் கஷ்டப்படுது. இது நல்ல ஒரு முடிவு வரணும். அதுக்கு தான் நாங்க முடிவு எடுத்துக்கோம். இவருக்கு கால்கள் ஏறாது, இவருக்கு நடக்க ஏறாது. இவரே கூட ஒரு காசு ஒரு 50,000 போட இல்ல. இந்த வீட்டை பாருங்க எப்படியான நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு இன்ஷால்லா வரணும். அதுதான் நாங்க சேர கூட பேசுறோம். எங்களுக்கு நல்ல ஒரு முடிவோட இன்ஷால்லா வரணும். நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்ஷால்லா. 50,000 ரூபாய் கொடுப்பனவு மக்களுக்கு சென்றடையவில்லை என எல்லா பகுதிகளிலும், மூதில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரசீக காலத்தில் இருந்து உங்களுக்கு தெரியும், நீதி என்பது நிலைநாட்டப்பட வேண்டும். எல்லாருக்குமே அந்த பணம் கிடைக்கணும், எல்லாருக்கும் அந்த காசு கிடைக்கணும். நிச்சயமா எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப ஜாயா நகர்ல நிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஜாயா நகர்ல நீண்ட நாட்களாக தண்ணி தேங்கியிருந்து பல பொருட்களை இழந்தவர்கள். நீங்கள் கிச்சனுடைய பாதிப்புக்கு கொடுக்கின்ற கொடுப்பனவை எல்லோரும் இழந்திருக்கின்றார்கள். அதாவது அந்த பொருட்களை இழந்திருக்கின்றார்கள், மெட்ரஸ் இழந்திருக்கின்றார்கள், அவருடைய தளபாடங்கள் இழந்திருக்கின்றார்கள். இதற்காக கொடுக்கின்ற அந்த 50,000 ரூபாய் பணம் எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஜாயா நகர் பகுதியிலிருந்து தொலைபேசி மூலமாக பலர் தொடர்பு கொண்டிருந்தார்கள். பாரியலான பெரிய போராட்டம் ஒன்றை நாங்கள் நடத்துவதற்கு தயார் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அவர்களை நான் சந்திப்பதற்கு வந்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த காணொளி ஒவ்வொரு அதிகாரியையும் சென்றடைய வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும். 50,000 ஜனாதிபதி கொடுக்க சொல்லியிருந்த அந்த 50,000 பணமானது எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏனென்றால் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க அந்த நேரத்தில் உடனடியாக ஜிஎஸ்மார்ட் இந்த வீடுகளுக்கு வந்து பார்த்திருந்தால் வழங்கியிருக்கும். காலம் கழித்து வந்து நீங்க பார்த்த பிறகுதான் சில அவர்கள் வீடுகளில் நீங்கள் 25,000 ரூபாய் கொடுத்திருக்கின்றீர்கள் வீடு துப்பராக சொல்லி சிலர் அவர்களுடைய பாதிக்கப்பட்ட பொருட்களை வீதியிலே போட்டு அதை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள், வீடுகளில் வைத்திருக்காமல். இங்கே பார்க்கின்றோம் பல குடும்பங்கள் இங்கே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் நிச்சயமாக அந்த 50,000க்கு சொந்தக்காரர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இவர்கள் வழங்கியிருந்த அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க மீள பார்த்து அவர்களுக்கு நிச்சயமாக நீங்க கொடுக்க வேண்டும். அவருடைய ஆதங்கத்தை இப்ப ஒவ்வொருவரும் சொல்ல இருக்கிறார்கள். பாருங்க, நாங்கள் பாதிக்கப்பட்ட எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இவரு வீட பாருங்க, இவர வீட்டுல கிட்டத்தட்ட கழுத்தளவுக்கு நீர் நின்றிருக்குது. அப்ப அவருடைய வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கும். அவருடைய அடுப்பு பாதிக்கப்பட்டிருக்கலாம், தளபாடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். நீங்க சொல்றீங்க மெட்ரஸ் கூட எல்லாருமே மெட்ரஸ் இந்த அளவுக்கு தண்ணி இந்த மெட்ரஸ் நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் நீங்கள் கொடுத்த பணத்தை வைத்து வீடுகள் துப்புராக இருக்கின்றனர். இப்போது நீங்கள் அந்த சாமான்கள் பொருட்கள் கேட்டால் நிச்சயமாக அவரிடம் இருக்காது. இங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இவர்கள் தொலைபேசி மூலம் அழைப்பினை ஏற்படுத்தி எங்களுக்கும் அந்த 50,000 ரூபாய் கிடைக்க வேண்டும், நாங்கள் ஜனாதிபதியிடத்திலே கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம், வீதியில இறங்கி போராடுவதற்கு தயாரிக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போது ஜாயா நகர் பகுதியிலே நீங்க பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு ஆதங்கத்தை பாருங்க. இவங்களோட வீட்டுக்கு பொதுவாக இவங்களோட வீட்டை கேட்டு பாருங்க. இவங்களோட வீடுகளிலே நீர் பூந்து பல பொருட்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இன்னும் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது வீடுகளில். அங்கே நாங்கள் பொதுவாக தளபாடங்களை அங்கே பார்க்கிறோம். தளபாடங்களை அவர்கள் குமித்து வைத்திருக்கிறார்கள். இப்படியான பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு தான் நிச்சயமாக இந்த பணம் கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த நீதி கிடைப்பதற்கு நாங்கள் எப்படி போராட வேண்டும் என்று நான் கேட்டிருக்கேன். நிச்சயமாக இவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த வீதியில் இருக்கின்ற அனைவருக்கும் 50,000 ரூபாய் காசை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஜிஎஸ் உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுத்து மீண்டும் நீங்கள் வீடுகளுக்கு வந்து அவர்களுடைய பாதிப்பை இனம் கண்டு அவர்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸை நீங்க சரி செய்து நிச்சயமாக அவர்களுக்கு கொடுப்பீங்க நம்பிக்கை இருக்கிறது. அப்படித்தானே? நீங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க உங்களுக்கு 50,000 வர இல்ல, நிச்சயமா வரணும். உங்களோட வீடுகளுக்கு ஜிஎஸ்மார் வந்தாங்களா? கொஞ்சம் அஸ்ஸலாமு அலைக்கும். ஜிஎஸ் வந்து உள்ளுக்கு போயிட்டு பார்த்தா வந்துட்டு வெளியே பார்க்க நான் கூட்டி போன டைம்ல சொன்னா இந்த பாஸ்போர்ட் என் போன் எல்லாம் கடந்திக்குது. நான் என் கஷ்டத்தை சொன்னேன். நான் தொழில் செய்யறேன், புட்டு வச்சிருக்கிறேன் 8 வருஷமா. அப்ப பாத்துட்டு சொன்னா, அக்கா நீங்க ஏன் இந்த பாஸ்போர்ட் போன எடுத்து? நான் என் வீட்டுல ஆம்பளை இல்ல, நான் தனியா தங்கிக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு எல்லாத்தையும் காப்பாத்துற அளவுக்கு இல்ல. நான் கடைசியா எடுத்துட்டு போனது இந்த ஹென்பேக் லோன்ல கொஞ்சம் உடுப்படுத்து போயிட்டு ரோட்ல தான் நாங்க கூடுதலா இருந்துட்டு அப்புறம் இரவையில படுத்து எங்க தாத்திர மகள் ரோட்ல 10 நாளா நாங்க ரோட்ல இருந்தோம். எங்களை வழக்கு எல்லாரையும் கொடுத்தீங்க, சேர்மாரையும் கொடுத்தீங்க, கடை உள்ளவனையும் கொடுத்தீங்க, வாடிக்காரனையும் கொடுத்தீங்க, ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாங்களே கொடுத்தீங்க. இந்த அனாதைகளுக்கு ஒரு அண்டன்று சொல்லி செய்யற அனாதைகளுக்கு யாரும் கொடுக்கல. எங்களோட மனசு மிச்சம் கஷ்டப்படுது. இது நல்ல ஒரு முடிவு வரணும். அதுக்கு தான் நாங்க முடிவு எடுத்துக்கோம்.
சரியா எத்தனை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாலும் அவ்வளவு கஷ்டத்து மத்தியில நானும் புருஷன் இல்ல நானும் தொழில் செஞ்சா சாப்பிடுறான் எல்லாம் இந்த வெளியில கிடக்கு நான் தொழில் செய்யறது எனக்கு கால் கூட எனக்கு வாதம்னு சொல்றாங்க மூட்டு வாதம் நான் மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் பல தடவை நான் ஜிஎஸ்சி கால் பண்ணி நான் கெஞ்சிருக்கிறேன் நான் ஃப்ரீடம் ஹியூமன் ரைட்ஸ்ல வேலை செய்யறேன் அப்படி கூடிய மேடம் கூடிய கதைச்சிக்கிறா பாவம் அவருக்கு போட்டு கொடுங்க அவ போட்டே தான் அவ சொல்லிக்கிறான் என் தங்கச்சி எடுத்து பேசிக்கிறா அவருக்கு சொல்லிக்கிறா நீ போறதப்போ நான் மக்கியத்தை பாருங்க எங்களுக்கு இதுக்கு நல்ல ஒரு முடிவு ஒண்ணு வரணும் இந்த மக்களுக்காக நான் போராடுறேன் இந்த மக்களுக்கு நல்ல ஒரு முடிவு வரணும் இன்ஷால்லா இந்த ஐக்கிறாரு இவருக்கு கால்கை ஏலாது இந்த ஐக்கிறாரு இவருக்கு கால்கை ஏலாது இவருக்கு நடக்க ஏலாது இவரு கூட ஒரு காசு ஒரு 50,000 போட இல்ல இந்த வீட்டை பாருங்க எப்படியான நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு இன்ஷால்லா வரணும் அதுதான் நாங்க சேர கூட பேசுறோம் எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு இன்ஷால்லா வரணும் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்ஷால்லா நிச்சயமாக இந்த காணொலி மூலமாக இவர்களுக்கு விடிவு கிடைக்கும் இவர்களுக்கான 50,000 ரூபாய் கிடைக்கும் வரை நாங்கள் போராடுவோம் நிச்சயமாக நாங்கள் மிக விரைவிலே இவர்களுக்கான போராட்டத்தினையும் நாங்கள் அமைதியான போராட்டத்தினை முன்னெடுக்க இருக்கிறோம் என்பதை இந்த காணொலி நான் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு காணொலி உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.